ஊட்டி, கொடைக்கானல் போன்ற வாசஸ்தலங்களுக்கு சுற்றுலா வாகன வருகையை கட்டுப்படுத்த ஆலோசனை வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். கண்ணாடி பேருந்து வசதிகள் செய்து தருவதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக மலை வாசஸ்தலங்களுக்கு எத்தனை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாழ் தலங்களில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஊட்டி, கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிளாஸ்டிக் கொண்டு செல்வதை கண்காணிக்க கூடுதலாக சுய உதவி குழுவினர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அரசு சிறப்பு வழக்கறிஞர் விளக்கமளித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பிப்ரவரி மாத புள்ளி விவர கணக்குப்படி விடுமுறை நாட்களில் 5000 சுற்றுலா வாகனங்களுக்கும் சாதாரண நாட்களில் 3000 சுற்றுலா வாகனங்களும் வருகை தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோடை விடுமுறை நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஐஐடி மற்றும் ஐஐஎம் அறிக்கை தாக்கல் செய்யும் வரை தற்காலிகமாக குறைந்தபட்சமாக எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என முடிவு செய்வது குறித்து அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கமளிக்க ஏதுவாக விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் தரமான சுற்றுலாவை வழங்கும் வகையில் மலை அடிவாரத்தில் சுற்றுலா வாகனங்களை நிறுத்தி பயணிகளை மின்சார பேருந்து அல்லது கண்ணாடி பேருந்துகளில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாசஸ்தலங்களுக்கு அனுமதிக்கலாம் என்றும் அது பயணிகளுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் எனவும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் எனவும் தேவையில்லாத விபத்துகள் தவிர்க்கப்படும் எனவும் இது சம்பந்தமான விவரங்களை கேட்டு தெரிவிக்கும்படி அரசு தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.